ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் வாழைக்காய் கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த வாழைக்காய் கறி குழம்பு வந்து ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா சிக்கன் வாங்கவே மாட்டீங்க. இதே தான் அகைன் அகைன் செய்வீங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சமாக பெருங்காய பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்ச வாழைக்காய் எடுத்து அதில் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக வாழைக்காயில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு ஊற வச்சுக்கலாம். பட் நான் ஏன் வைக்கலைன்னா சம்மர் டைமுங்க, கண்டிப்பாக கையெல்லாம் நல்லா எரியும். அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். வாழைக்காய் ஃப்ரை பண்ண பேன்லேயே அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, சோம்பு, தென் பட்டை, கிராம்பு, தென் பூண்டு, இஞ்சி, நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தென் அது கூட கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் திக்னஸ்க்காக. இதெல்லாம் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் எண்ணெய் போட்டு கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சதை வந்து கொட்டி நல்லா கொதிக்க வைங்க. தென் வாழைக்காவையும் போட்டு சிம்லேயே வச்சுருங்க. நல்லா சுண்டி வரட்டும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.